1 இல்ல, 2 இல்ல, 5 இல்ல, 10 இல்ல, 26 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் சென்றிருக்கிறார். டான் 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 டான். புது அணிக்கு கேப்டனாக இன்னைக்கு அவர் போயிருக்கிறாரு. பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய ப்ராபபிள் கேப்டன் மிஸ்டர் ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்லலாம். ஏற்கனவே ரிஷப் பண்ட்டுக்காக தான் இப்போ ஸ்கெட்சை போட்டுருந்தாப்புல பாண்டிங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கெட்ச் அவருக்கு இல்லை இவருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் பாண்டிங் அவர்கள். ஸோ பாண்டிங் அவர்கள் உள்ள வந்தவொடனே இந்த அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அற்புதமாக செயல்படும். அவங்களுடைய ஆக்ஷன் மூவ்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் அப்படி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கியிருக்கிற முதல் வீரர் யார் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வாங்கியிருக்காங்க 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஷ்தீப் சிங்கை 18 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கியிருந்தாங்க ஆர்டிஎம் பண்ணி. ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து தூக்கிட்டு போக பார்த்தாங்க யாரோ ஒருத்தங்க, அவங்கள அப்படியே அழகா தூக்கி மல்லாக போட்டு 18 கோடி ரூபாய்க்கு தானே எந்த வச்சுக்க ஆர்டிஎம் அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்கி வாங்கினாங்க ஹர்ஷ்தீப் சிங்கை. அதுதான் வந்து ஆக்ஷன் ஆரம்பித்த முதல் வீரர் ஹர்ஷ்தீப் சிங். எடுத்த உடனே ஒரு ஆர்டிஎம் கார்டை சூஸ் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அடுத்து ககிசோர் ரபாடா மேலே வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிஎம் அவங்க சூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் மேலே வந்துட்டு வெறித்தனமான ஒரு அமௌண்ட்டை இறக்கணும்னு முடிவு பண்ணி கடைசியாக 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு அவரை இன்னைக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. இவர் தான் வந்து இப்போ ஐபிஎல் வரலாறின்படி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஐபிஎல் வரலாற்றில் இரண்டாவது ஹையஸ்ட் பர்ச்சேஸ்டு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பர்ச்சேஸ்டு பிளேயராக கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார். அப்புறமா ரிஷப் பண்ணிட்டு 27 கோடி ரூபாய்க்கு வாங்கினோன்னே இவர் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் 25 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸில். அந்த வகையில் பார்க்கும்போது 26 crores 75 lakhs அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஆரம்பத்தில் எடுத்தோடனே போட்டி அற்புதமாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் வெங்கிலாம் வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அவர் தான் பண்ணார். 2 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பேஸ் ப்ரைஸில் வந்துட்டு ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. என்னடா இது ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு கேகேஆர் மும்முரம் காட்ட மாட்டாங்க, காண்டில் இருப்பாங்க. அவர் வந்து உள்ளே இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு எனக்கு அதிக அமௌண்ட் வேணும், நான் வெளியே போகிறேன்னு சொன்னாரே, அதனால் அவர் மேலே இவங்களாம் கடுப்பில் இருப்பாங்கன்னு பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு முதல் பிட்டிங்க வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் சார் அப்படின்னு. ஓ நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு கிளம்பி போயிருவீங்க இல்லை, நாங்கள் பைத்தியக்கார பையில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனை அந்த பக்கம் திசை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு டீமுகளும் உள்ளே வந்துட்டு. வெங்கி அவர்கள் வந்துட்டு 2 கோடி பேஸ் ப்ரைஸ்க்கு எப்படியாவது வந்துட்டு அவர் இது பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. பஞ்சாப் கிங்ஸ் இதுலேயும் அவங்களுடைய கையை வைக்கிறதுக்கு முதல்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை ரொம்ப குறி வச்சு தாக்குற வெறி வச்சு போகிற ஏவுகணையா இவங்க 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அவரை வாங்கியிருந்திருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருடைய இந்த கேப்டன்சி மெட்டீரியல் ஏற்கனவே வின்னிங் ஐபிஎல் கேப்டன் அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி இந்தியன் கோர் டீமில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிளேயரு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பக்கமாக அந்த பக்கமாக யார் போக போகிறா, யார் வாங்க போகிறா, என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எடுத்த உடனே ஸ்ரேயஸ் ஐயர் வருவார். அதுவும் இந்த மாதிரி போவார். ஐ மீன் ஹர்ஷ்தீப் சிங்லாம் வந்த உடனே சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மார்க்கி செட்டில் வந்துட்டு வந்து அந்த 6 பேரில் ஒருவராக இவர் வருவார். எடுத்த உடனே வந்து இந்த ஆக்ஷன் வந்து அற்புதமான ஒரு ஸ்டார்டிங்க்கு போகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதை நிவர்த்தி பண்ணுற வகையில் பண்ணியிருக்காப்புல. இதில் மொட்டை அங்கிள்லாம் உள்ள வந்துட்டு மொட்டை அங்கிளாக பாண்டிங் அங்கிளா போட்டு பார்த்துப்போமா வாடி என் பம்பரக்கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லி எப்போ பாரு வந்துட்டு எதையோ ஒரு பண்ணுறேன் ஹியூமரஸா அப்படின்னு சொல்லி என்னமோ ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையாகவே நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கின இந்த பர்ச்சேஸை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சொல்ல வேண்டிய நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது உங்களுக்கு ஓகேவா?